Hello friends, 30 days weight loss challenge intermittent fasting 16:8 அந்த ரேஷியோவில் டே 10ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே 9 வரைக்கும் உள்ள வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் ரொம்ப டீட்டெயில்டாக ரெசிபியோட வேணும் அப்படின்னா நான் லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும், யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ கமெண்ட் பாக்ஸில் லாங் வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ தட் ஓகே பரவாயில்ல, நம்ம லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு டே 10லேருந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை லாங் வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறேன். லாங் வீடியோ போர் அடிக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவே பார்க்கலாம். நான் லாங் வீடியோ போடணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரீசனே ஷார்ட்ஸ் வீடியோவோட கொஞ்சம் லாங் வீடியோவாக போடும்போது நிறைய பேர் கேட்குற டவுட்ஸில் இருந்து இன்னும் என்னோட டயட் டே பற்றின கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இதில் தான் எனக்கு கொடுக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு டே 10ல் மார்னிங் எந்திரிச்சு 30 மினிட்ஸ் நல்ல பிரிஸ்க் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பீடோமீட்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனாலே நிறைய பீடோமீட்டர்ஸ் ஆப் இருக்கும், எதுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்காக நான் வேணா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது டெக்னிக்கலாக இருக்காது, சிம்பிளாக நம்ம டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி பேசிக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் பீடோமீட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பீடோமீட்டர்ஸ் ஆப் வரும், அதில் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வேறு பீடோமீட்டர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்காக புதுசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும். அலோ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஃபீமேலாக மேலான்னு கேட்கும். நான் ஃபீமேலை கிளிக் பண்ணுறேன் அண்ட் அது கீழவே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட்டு அப்புறம் இன்ச்சு அண்ட் எல்பிஎஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அலோ கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க அண்ட் அலோ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பாஸ்ட் ப்ளே இருக்கும். நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ப்ளே கிளிக் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது ஸ்டெப்ஸை கவுண்டும் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் வாக்கிங் முடிச்சுட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மைல் வாக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்கு அண்ட் எவ்வளோ டைம் நீங்கள் வாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கூடவே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிக்கும். இதில் நான் டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டயட் ஆரம்பித்த இனிஷியல் ஸ்டேஜில் பெருசாக நம்ம ஒர்க் அவுட் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு வாக்கிங் ஆச்சும் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கும். அந்த டைம் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களை கைட் பண்ணும் அண்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோங்கிற ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறதுலேருந்து கலோரிஸ் பேர்ன் ஆகுறதுலேருந்து எவ்வளோ டைம் நடந்திருக்கோங்கிறதையும் கரெக்டாக நமக்கு காமிச்சு தரோம். அண்ட் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் தனியாக தான் டயட் இருக்கீங்க, வாக்கிங் போகிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்கள் எல்லார மாதிரியும் எனக்கும் ட்ரபிள் இருந்துச்சு தான். ஆனால் என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த பீடோமீட்டர் ஆப்பும். அண்ட் வாரத்தில் ஒரு நாள் நான் என்னோட வெயிட்டை ஏறி நின்று பார்க்குற என்னோட வெயிட்டிங் மெஷினும் தான். அதில் என்னோட வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கும்போதும் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போது டே 10 இன்னைக்குள்ள டயட் ஃபுட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 8:30 போல் இந்த பனானாவில் 2 பனானா சாப்பிட்ருந்தேன். இந்த பனானா டயட்டில் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டயட்டில் ஹார்ப்ஸ் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா மத்தியானமே நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோமே அப்படிங்கிறதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஆரஞ்சு பழம் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வேண்டான்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் எனக்கு இன்றைக்கி என்ன ஃப்ரூட் இருந்தோ அதை எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 நம்ம ஊரில் ரோட்டில் போட்டு விற்கிறவங்க கிட்ட வாங்கி சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற டேஸ்ட் கூட துபாய் மாதிரிப்பட்ட கண்ட்ரியில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது கிடைக்கிறதில்ல.
இங்கே வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம ரூமுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு என் வீட்டு முன்னாடி நிற்கிற பப்பாயா மரத்துலேருந்து பறித்த பப்பாயா பழம் கூட எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஊரில் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே நான் ரொம்ப செலக்டடாக தான் வாங்குறது. அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி லன்ச் வந்து 1:30க்கு கொஞ்சமாக சாப்பாடு, அப்புறமா கீரை பருப்பெல்லாம் போட்ட ஒரு கடையல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஒரு 3:45க்கு லாஸ்ட் மீலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த ரெசிபீஸோட ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எல்லாம் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அப்படி தான் நானுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இருந்தாலும் 2-3 பேர் உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் காமிங்க, ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதுனால தான் இதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறமா மிளகுத்தூள் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஊரில் இருந்து குழம்பு மிளகுத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் அரைச்சது கிடையாது, எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தங்க அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்போவுமே நான் ஊருக்கு போகும்போது சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போது 10 to 15 minutes வந்து ஃபிஷ் மேரினேட் ஆகட்டும். பேரலாக ஸ்டவ்வில் வந்து சாப்பாடுக்கு தண்ணியும் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் கீரை கடையலுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு 3/4 கப்பு பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறமா நிறைய பூண்டு வேணும், நான் அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அண்ட் ஒரு கட்டு கீரை. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு தண்ணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பருப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பை நல்லா வேக வைக்க போகிறேன். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லா இருக்கும். சில பருப்பு வந்து குக்கரில் வைக்கணும், சில பருப்பு இப்படி வச்சாலே நல்லா குழஞ்சி வேகும். இந்த பருப்பு நார்மலாக பேனில் வச்சாலே குழஞ்சி வேகும். ஸோ இந்த பருப்பு வந்து ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா அதில் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் பருப்பு ஆட் பண்ணுறதுனால தான். அண்ட் அதுக்கப்புறமா கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த கீரை தான் எடுத்துக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. அண்ட் கீரை ரெடி ஆகிட்டு இருக்கிற சேம் டைம் நான் இந்த பக்கம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ண வந்து போட்டாச்சு. அண்ட் இப்போ கீரைக்கு நம்ம கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக கோகனட் எடுத்திருக்கேன். இங்கே துபாயில் கிரேட் பண்ண கோகனட்டும் கிடைக்கும், முழுசும் கிடைக்கும். நான் எப்போவுமே கிரேட் பண்ணது தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது. அண்ட் அரைக்கிறதுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம் இவ்வளவும் போட்டு தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரியும் அரைச்சி எடுக்கலாம், இல்லை கொரப்பாகவும் அரைச்சி எடுக்கலாம். எப்படி போட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கிறேன், ஏன்னா நான் இதை குழம்பாக தான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதை கூட்டாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா நல்லா இருக்கும். ஸோ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது கூட போட்டு நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், பட் வீடியோவில் எனக்கு கேப்சர் பண்ண முடியலை, மறந்துட்டேன். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்டுறலாம். எல்லாமே ஒரே டைமில் ரெடி ஆகிறது மாதிரி இருக்குது இந்த ஸ்டவ். ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை அண்டு ஒரு சைடு சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அண்ட் இன்னொரு சைடு கீரை. ஸோ நம்மளோட குக்கிங் ஒரே டைமில் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா கீரை குழம்புல தாளிப்பு சேர்த்துட்டு இறக்கி நம்ம ரூமில் கொண்டு போக வேண்டியது தான். இது ஷேரிங் ரூமுங்கிறதுனால எல்லாரோடதையும் கிச்சனில் இப்படியே வைக்கவும் முடியாது. ஸோ நம்ம ரூமில் நம்ம கொண்டு போய் வச்சிட வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் டே பிஃபோர் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு டைமிங் எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு மார்னிங் 9 o'clock தான் ஆஃபீஸ். அதனால தான் என்னால் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி உங்கள் கூட வீடியோவும் எடுத்து அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணவும் முடியுது. மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போனேன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock லஞ்சுக்கு நான் எகெயின் ரூமுக்கு தான் வருவேன். வந்துட்டு மறுபடியும் ஒரு 2:30 போல் எகெயின் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நான் வந்து ரூமுக்கு வாருது. நான் டயட் ஆரம்பித்த புதுசில் சப்ஜா சீட் வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு நானும் எடுத்துக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நான் துபாயில் இருக்கிறதுனால தான் சப்ஜா சீட் ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா மோர் எடுத்துக்கோங்க. மோரை விடைக்கும் உடம்புல இருக்கிற சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இங்கே மோருங்கிற பேரில் ஒன்று கிடைக்கும், அதெல்லாம் குடிக்க முடியாது. அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணேன். அதுக்கப்புறமா டயட்டில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் போகும்போது ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா மத்தியானம் வரும்போது இவ்வளோ ஆயிருக்கும். அண்ட் மத்தியானம் போகிறதுக்குள்ளே இதையும் காலி பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பாட்டில் கூட ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சு முடிச்சிருவேன். இப்படி தான் நான் ஒரு நாள் வந்து 4 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறேன். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இதை ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நானுமே டயட்டில் பிகினர் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிப்பேன். டயட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக நான் அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் என்னோட டயட்டையும் பேலன்ஸ்டு டயட்டாக நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் ஆச்சு. வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணுவோன்னு வெயிட்டிங் மிஷினை எடுக்கிறதுக்காக இழுத்தப்போ அது கீழே விழுந்து சில்லாக நொறுங்கிருச்சு. அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வாங்குறது தான் வாங்குகிறோம், கொஞ்சம் நல்லதாக வாங்குவோன்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பார்த்து நான் வாங்கினது. இதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரீசன், நேற்றுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு 3-4 பேர் வந்து உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் வெயிட் வந்து அப்டேட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் அதில் ஓகே டியர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுட்டு அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி உடஞ்சி போயிடுச்சு. ஸோ கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களை சீட் பண்ணது மாதிரி இருக்குமே அப்படின்னு தான் நடந்தது என்ன அப்படின்னு இந்த லாங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே அவ்வளோதான். டே 10 ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளையிலிருந்து போடுற லாங் வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். இன்றைக்கி அந்த பீடோமீட்டர் ஆப் பற்றி அண்ட் அந்த வெயிட் மெஷின் பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்ததில் தான் வீடியோ கொஞ்சம் வளவலன்னு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இனி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ப்ராப்பராக எடுத்து போடுறேன். இவ்வளோ நாளும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு அண்ட் பண்ணிகிட்ருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாளைக்கு டே 11ஓட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.